என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, எனக்கு குறையில்லையே. என் கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மளை குறையில்லாமல் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி நம்ம பாடி துதிக்க போகிறோம். நம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இந்த வருஷத்தினுடைய இறுதியிலே கர்த்தர் நம்மளை மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தேவநாமத்தை மேம்படுத்த உதவி செய்திருக்கிறாரு. இந்த காலை வேளையில என்னோடு சேர்ந்து தேவநாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகள் தட்டி ஆமென். கைகள் தட்டி மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. ஆத்துமா தேற்றுகிறீ, புது பலன் தருகின்றீ. ஆத்துமா தேற்றுகிறீ, புது பலன் தருகின்றீ. நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறேன். நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறேன். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆமென். மிகுந்த ஆனந்த என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றீ. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றீ. புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை மேலே நிரம்பியது என் பாத்திரம். ஓஹோ, புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். அதனால் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். இந்த ஆண்டுல குறைவில்லாம என்ன நடத்துறீங்களாப்பா. ஓஹோ, என் கர்த்தர் என் மெய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உங்க நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர். குறையில்லையே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே
என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2025 ஆண்டுகளில் ஜனவரி மாதம் தொடங்கி இந்த 12 மாதங்களுமான டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆண்டவர் குறையில்லாமல் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அவ்வளவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவ்வளவும் அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவ்வளவும் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், எல்லாவற்றையும் போஷிக்கிறவர், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனவே இந்த காலவேளையில நம்முடைய சோதரன் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்த அந்த ஆண்டவருக்கு நாம் இன்னொரு பாடலை பாடி நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாய். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 91 சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். அவருடைய மறைவுக்கான் தங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கோட்டையாக, தஞ்சமாக, அரணாக இருக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அவருடைய வாழ்வில் ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தீர்காயுசையும் வரப்பண்ணுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் அவனை நாமத்தை அறிந்துகிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பென்று சொன்னவர். ஒரு நாமத்தை உயர்த்துகிறபடினால, அறிந்துகிறபடினால நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அறிந்து அதை போஷித்து நம்மளை கீழாக்காமல் மேலாக உயர்த்தி வைக்கிற ஆண்டவர். எனவே இந்த கால வேளையில நம் தேவநாமத்தை மேம்படுத்தி, உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் நான் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் எனக்கு நீரே என்று சொல்லி இந்த காலை வேளை நாம் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தி துதிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவநாமத்தை மேம்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே உறைவிடமே நம்பியுள்ள கண்மலையே, மறைவிடமே நம்பியுள்ள கண்மலையே, உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே உறைவிடமே நம்பியுள்ள கண்மலையே, மறைவிடமே உறைவிடமே நம்பியுள்ள கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர்,
தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. என் கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள கண்மலையே, மறைவிடமே, என் உறைவிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே, உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். உம்மை நோக்கி சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து. ஓ, எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். என் ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீ, என்னை தப்புவிக்கிறீ, என்னை கனப்படுத்துகிறீ. என் ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீ, என்னை தப்புவிக்கிறீ, என்னை கனப்படுத்துகிறீ. மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள கண்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள கண்மலையே, மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே, உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், உன்னவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள. ஓ, மறைவிடமே, என் உறைவிடமே, நம்பியுள்ள. ஓ, மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள கண்மலையே. ஆண்டவரே, நீர் எனக்கு மறைவிடமாய். ஆண்டவரே, சத்துரு எனக்கு ஆபத்து கொண்டு வரும் பொழுதெல்லாம் நீர் என்னை மறைத்து கொண்டு ஆண்டவரே என்னை நீர் பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துரு என்னை நாள்தோறும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எனக்கு விரோதமான கேடுகான காரியங்கள் செய்த போதெல்லாம் எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆபத்தான காரியங்களை செய்த போதெல்லாம் என் ஆண்டவர் என்னை மூடி மறைத்து கொண்டீங்களாப்பா, என்னை காத்து கொண்டீங்களே ஆண்டவரே. என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அரவணைத்தீங்களாப்பா, நீர் எங்களை போஷித்தீங்களாப்பா, நீர் எங்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. கிருபை எத்தனை பெரிது, கிருபை எத்தனை ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீங்கு நாட்களில் உடைய கூடார மறைவிலே என்னை வைத்து மறைத்து கொண்டீங்களாப்பா. ஓ, எனக்கு கேடகமாய், அரணான கோட்டையாய், ஓ மகிமையாய் எனக்கு இருந்தீங்களாப்பா. ஆண்டவரே, நான் தலை குனிந்த ஆண்டவரே இடத்திலே சூழ்நிலையிலே என் தலையை நிமிர செய்த ஆண்டவர். ஆம் தகப்பனே, நான் வெட்கப்பட்ட தேசத்திலே, வெட்கப்பட்ட மக்கள் மத்தியிலே, வெட்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனத்தின் முன்பாக, கண்களுக்கு முன்பாக ஓ உம்முடைய கூடாரத்திலே மறைத்து கொண்டதன் உம்முடைய சமூகத்தில் வந்தது நிமித்தமாய், உம்முடைய மறைவில் வந்தது நிமித்தமாய் என் தலையை நிமிர நீர் காரணமாய் மாறினீரப்பா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் இந்த வருஷத்துல அநேக இடங்கள்ல என் தலையை நீ உயர்த்தினீரே, என் தலை நிமிர செய்றீங்களப்பா. ஓ ரிபரகதரஷே, ஓ கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீ. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள ஓ தாவீது ஆபத்து வரும்போதெல்லாம் கண்மலை நோக்கி ஓடி மறைந்து கொள்வாராம். அந்த கண்மலையிலே ஓடி போய் மறைந்து கொள்வாராம். அதனால தான் அன்னைக்கு சொல்லுவார், என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி, ஓ கண்மலையின் மேல் என் கால்கள் நிறுத்தினீர், உன்னதமான சிங்கரங்களிலே உட்கார செய்தீர் என்று சொல்லி. ஓ எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் இயேசு என்ற கண்மலை நோக்கி நாம் அமர வேண்டும். ஓ அந்த கண்மலை நோக்கி நாம் வர ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்விலே சத்துரு நம்மளை தொட முடியாது. காரணம், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உனக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் எய்தாலும், உனக்கு விரோதமா எத்தனை சாப வார்த்தைகள் எழுதாலும், உனக்கு விரோதமா எத்தனை செய்வினை புள்ளி சூனிய காரியங்களை செய்தாலும், உனக்கு விரோதமான காரியங்கள் எத்தனை காரியங்கள் பேசினாலும் அவைகள் எல்லாம் ஆண்டு சொல்ல வாய்க்காத போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் மகனே மகளே. ஓ ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எஸ், இது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்குதத்தம். இந்த வருஷத்தோட இறுதியில ஆண்டவர் நம்மளை ஹல்லேலூயா எல்லா இடுக்கண்களிலிருந்து விடுவித்து பாதுகாத்து நடத்தி வந்தாரே. இந்த வருஷத்தினுடைய கடைசியில கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? இதோட இந்த வருஷம் இதோட நீங்க நினைச்சா கூட இந்த வருஷத்தினுடைய ஞாயிறு ஆராதனை நீங்க அட்டன் பண்ண முடியாது. இதுவே கடைசி ஞாயிறு ஆராதனை இந்த வருஷத்துல. ஹல்லேலூயா. தேவனுக்கு இந்த வருஷம் முழுதும் பிசாசு மற்றவங்க மனுஷங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க, இவங்க எங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, அவங்க முன்னாடி நம்மளை நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் பிழைக்கவே மாட்டாங்க, இவங்க அவ்வளவுதான் கதை சாப்டர் க்ளோஸ் சொன்ன மனுஷனுக்கு முன்னாடி, நினைச்சவங்க முன்னாடி கர்த்தர் நமக்கு துவக்கத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, திரேசா அவங்கள பார்க்கும்போது வியாதியின் பழுக்கில் இருந்தபோது ஒரு நாள் நான் அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ண போனேன். அவங்கள பார்த்த கண்டிஷனை பார்த்து நான் நினைச்சேன், இதோட அவங்க அவ்வளவுதான் போல. அவங்க நிலைமை அப்படி மிக மோசமான நிலை தான் இருந்தது. இந்த ஊர்ல இருக்கவங்களாம் சொன்னாங்க அவ்வளவுதான், தேராது, முடிஞ்சிச்சின்னு. ஆனா கர்த்தர் அந்த கண்களுக்கு முன்னாடி, சொன்ன வாய்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து இன்னைக்கும் அவங்க முன்னாடி நடமாட வச்சிருக்கிறாரு. இவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர்களையும் வாழ வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடுக்கடலில் கப்பல் ஹல்லேலூயா காற்று கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது. கப்பல்ல படகு நிரம்பி கொண்டிருக்கிறது. அவங்க சீசன்ல நினைச்சாங்க இதோட அவங்க கதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு. இல்ல இல்ல இல்ல. அவங்க இயேசு நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இயேசுவே, ஐயரே, நாங்கள் சாகுறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர்கள் இயேசுவை எழுப்பி ஜெபம் பண்ண அவனை நோக்கி விண்ணப்பம் வைத்த பொழுது இயேசு அவள் பக்கமாய் எழுந்து காற்றையும் கடலையும் அவள் வாழ்க்கையை, அவள் ஜீவனை பறிக்க நினைத்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே மாற்றி போட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற ஆண்டவர், தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற நம்ம எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நேராக அந்த ஜீவன் கொடுத்த அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம்,
நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலையில் அந்த ஆண்டவரை இந்த விடும் பொழுதுமாய் நமக்கு வழியாக நமக்கு ஜீவனாக இருந்த அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பாடி துதிக்க போகிறோம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே. சொல்லுவீங்களா இந்த காலை வேலை? எப்பா எனக்கு நீர் வாழ்வே, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள், நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள், நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதும் கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, வாழ்வே நீர்தானையா ஏசையா, வாழ்வே நீர்தானையா, ஓ வாழ்வே நீர்தானையா, ஓ வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. சொல்லுவீங்களா? வாழ்வே. ஆமே, நீங்க தான்ப்பா எனக்கு வாழ்க்கை. ஓ வாழ்வே. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர்
மறைவினில் வந்தே நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. நான் நிம்மதி சொல்லுங்க எல்லாரும் வாயத்தட்டு அடைகின்றேனே. வாழ்வே நீர்தானையா இயேசையா, வாழ்வே நீர்தானையா. ஓ வாழ்வே நீர்தானையா இயேசையா, வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரே என்னை, நிர்மூலமாகாமல் காத்தீரே. வாழ்வே நீர்தானையா இயேசையா, வாழ்வே நீர்தானையா. ஓ வாழ்வே ஓ இயேசையா, வாழ்வே நீர்தானையா. ஓ வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. எத்தனை பேர் இந்த காலையில உண்மை சொல்லுவீங்க? வாழ்வே ஓரி வரகதடரா, வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் மேலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா, ஓ வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே ஓரி வரகதடரா, என் வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானே. நீங்க இல்லைன்னா நான் இல்லப்பா. என் வாழ்வே ஓரி வரகதடரே, ஓ வாழ்வே நீர்தானே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளை இந்த வருஷம் முழுசும் எனக்கு வாழ்வாய், எனக்கு ஜீவனாய், எனக்கு ஆண்டவரே எல்லாமாய் இந்த வருஷம் முழுதும் எனக்கு போதுமானவராய் இருந்தீங்களப்பா. உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி இந்த காலை வேளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உமக்கு நன்றி படைக்கிறாப்பா. ஓ ரிபா ரக தூடரேசே, ஓ உமக்கு நன்றி நன்றி. ஓ ஆண்டவரே, 4 திசையும் இந்த பக்கம் போனா எனக்கு வாழ்க்கை கிடைக்கும், இந்த பக்கம் போனா எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் சொல்லி 4 திசையும் அலைஞ்சி 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 திரிஞ்சி எல்லா மனிதர்களையும் நோக்கி பார்த்து, எல்லா மருத்துவரையும் நோக்கி பார்த்து, எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தெய்வீக நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஒரு விடுதலை இல்லையே, ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு முன்னேற்றம் இல்லையே. அலைந்து திரிஞ்ச வேலையில நான் எப்போ வாங்கிட்ட வந்தனோ
உன்னதமானவருடைய மறைவை நோக்கி வந்தனோ அன்னைக்கு அந்த நாள் அந்த இரவு பொழுதுல என் வாழ்க்கைய மாத்தனீங்களே. எஸ் ரீபா ரக தூடரபோ என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த உயிரினுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உம்மா மாத்திரமே இயேசுவே இயேசுவே சொல்லி உம்மை ஒருவரையே நான் துதிப்பேன், ஒருவரையே ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கன்றவரே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானை. நன்றி அப்பா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே ஒரு படர சகதரா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை சொல்லுவீங்களா இந்த காலவில் அப்பா? ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. நன்றி இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, நீர் எங்களை பார்க்கிற தெய்வமா இருக்கிறீர். ஆமாண்டவரே, நீர் எல்ரோயி, நீர் என்னை காண்கிறவ, என் சூழ்நிலை காண்கிறவ, என் பிரச்சனையை காண்கிறவ,
என்னுடைய எல்லா அப்பா கஷ்டங்களையும் பார்க்கிறவர். நீர் பார்க்கிறவரோடு மாத்திரம் அல்ல, அதை மாற்றுகிறவர். அந்த சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல மனமகிழ்ச்சியான காலை வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே மட்டுமாய் உம்மை துதிக்க ஆராதிக்க தேவன் பாட்ட மகா தயவுக்காக ஈவுக்காக நன்றி. ஆம் தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துடைய கடைசியில எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு காலத்துல நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை இந்த வருஷம் முழுசும் நடத்தீங்களப்பா. ஓ எங்களை ஆண்டவரே இப்ப வியாதியில படுத்து விடாதபடிக்கு, ஓ பலவீனத்துல படுத்து விடாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் பலவீனம் இருந்த போதெல்லாம் என்னை தாங்கினரே, தப்பு வித்திரே, ஏந்திரே, சுமந்திரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. என் தேவைகள் எல்லாம் சந்திச்சீங்களாப்பா. இந்த வருஷம் முழுதும் ஆண்டவரே நான் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்தீங்களாப்பா. என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவரே துன்பங்களையும் இன்பமாய் மாற்றிட்டீங்களாப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்க நாமம் மாத்திரம் உயரட்டும், உங்க நாமம் மாத்திரம் பெருகட்டும். எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே ஆமே. தேவனுடைய ஆறுதல் மகிமைப்படுத்துக்காக ரெண்டு கைகள் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட இந்த வருஷத்தினுடைய இறுதியினுடைய ஞாயிறு ஆறுதல்ல வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிற